வணக்கம் மெம்பரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாட் சார்ட் பார்த்துலாங்க. ஸ்பாட் சார்ட்டில் என்னாச்சு, கேப் அப்பு, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு சின்ன மொமெண்டம், அது ஒரு 20 பாயிண்ட் 22 பாயிண்ட் அந்த மாதிரி மட்டும் கால் ஆப்ஷன் சைடில் கொடுத்துட்டு அதோட நிறுத்திட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 ஆஃப் ஃபிபனாச்சி வரைக்கும் போனாங்க. அதுக்கு மேலே வந்து சஸ்டெயினே ஆகலை. திருப்பியும் இங்கே 0.5 ரீச் ஆகும்போது செல் அடிக்கிறாங்க, திருப்பியும் 0.5 போகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் போச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் டைம் பாஸ் பண்ணாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. அந்த 4% கேப் அப் அதில் நான் சொன்னேன் இல்லைங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் மிகப்பெரிய லாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அதுங்காட்டி இந்த ஒரு ஃபுல் எக்ஸ்பிரியை வந்து நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் வச்சு காலி பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 74 பாயிண்ட்ஸ் 75 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இந்த 75 பாயிண்ட்ஸ் மார்னிங் கேப் அப்பில் கூட இவங்க போய் அந்த இடத்துல நிறுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடு இல்லை டவுன் சைடு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளത്തെ எக்ஸ்பீரியில் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேணாம். கால் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,863 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. அது ஏன் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 4% கேப் அப் ஆச்சுலாங்க. அந்த 4% கேப் அப் ஆகும்போது ஒரு புல் பேக்னு ஒன்று கிடச்சதில்ல. அந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா இந்த 25,863ங்க. இந்த புல் பேக் லெவல்லேருந்து தான் நான் அந்த செல்லிங் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட் போச்சு. இப்போ கேப் அப்பில் திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ எங்கே இருந்ததோ போன எக்ஸ்பிரி அப்போ எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல தான் இப்போவும் இருக்குது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது இந்த 25,863 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 25,863 ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது தாண்டோன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 25,896. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி மேலே சஸ்டெயின் ஆனால் நம்மளுக்கு ஒரு 26,000 வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. 26,000 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் டு சைட்வேஸ் இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேப் இருக்குல்லங்க, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் இது கீழே பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 25,795 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ரீடெஸ்ட் வந்து இது வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. 25,563 இல்லைன்னா 25,633. ஸோ இது வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு 50% சான்ஸ் தான். ஏன்னா இன்னுமே அவங்க அந்த செல்லிங் மோடில் தான் இருக்குது. மார்க்கெட் செல்லிங் மோட்னா செல்லர்ஸோட மோடில் தான் இருக்குது. ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்குற மாதிரி ஒரு இதுவும் தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து ஸ்பாட் சார்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு கேப் அப் ஆனங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு 25,800க்கு மேலே இருந்தங்காட்டி 25,800 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனோட ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அதில் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே தான் புட் சைடில் ட்ரேடு, எந்த ட்ரேடுமே கிடையாது. இந்த ரெக்டாங்கிளை பிரேக் அவுட்டும் பண்ணல, பிரேக் டவுனும் பண்ணல. ஆல்மோஸ்ட் 10:40க்கு ஆரம்பிச்ச இந்த ரெக்டாங்கிள் வந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருந்தாங்க. எந்த விதமான மொமெண்டமும் கிடையாது. அதே மாதிரி கால் சைட் பார்த்தீங்கன்னா அந்த 10:40 வரைக்கும் ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்தாங்க, அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே தான் ஒரு 10 பாயிண்ட் மேலே ஏறுறது, அப்புறம் 10 பாயிண்ட் கீழே இறங்குறது. ஏன்னா நம்ம ஒரு 5 பாயிண்ட் மேலே ஏறும்போது தான் உள்ளே என்ட்ரே ஆகும். என்ட்ராகி ஒரு 5 பாயிண்ட்ல திருப்பியும் கீழே அடிச்சு விட்றாங்க. ஸோ இன்னைக்கு ட்ரேடு பெருசாக இல்லைங்க. இதில் ட்ரேடு எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்கும். பேங்க் நிஃப்டி இதோட மோசம். பேங்க் நிஃப்டியில் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு ட்ரேடு. ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்டு தான். ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டு கூட மேலே கீழே ப்ரீமியமில் போகல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு ரெண்டு இண்டைசஸ்மே ட்ரேட் ஆச்சுங்க.
இதுக்கு எதனால இவ்வளோ தூரம் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டுக்காக மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,850 எடுத்திருக்கோம். 25,850 கால் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 84, செகண்ட் டார்கெட் 94, அதுக்கப்புறம் 104 இது வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது 84 கிராஸ் பண்ணும்போது இது 57 கட் பண்ணி கீழே போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் 94, 104 அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேனிப்புலேஷன் ஆகிட்டு இது ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ புட் சைடில் ரிவர்சல் கிடைச்சதுன்னா எவ்வளோ தூரம் போகும்? கால் சைடு வந்து 62 கீழே இருக்கும்போது புட் சைடு வந்து 150லேருந்து 222 வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 150 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் வந்து 222 வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை 222 போகணும்னா இந்த 62 கட் பண்ணிட்டு கீழே போயிருக்கணும் கால் ஆப்ஷன். அப்போ வந்து இது போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடுமே செல்லு தான் அடிச்சிருக்காங்க. இப்போ டே சார்ட் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ கிளியராக புரியும். ஸோ டே சார்ட்ல ரெட் கேண்டில், அப்போ செல்லு. கால் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில், செல்லு. ஸோ ரெண்டு சைடுமே செல்லிங் தான் நடந்திருக்கு. எந்த ஒரு செல்லருமே அவங்களோட பொசிஷனை விட்டு கொடுத்துட்டு வெளியிலேயே போகல, ஈக்குவலாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் எங்கேயுமே நகராம அதே இடத்துல நின்று இருந்தது. ஸோ இதுதாங்க நாளைக்கு ட்ரேட் செட்டப். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த ப்ளூ ஸ்டார்கோ பார்த்துடலாங்க. நேற்று வந்து அந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து ப்ளூ ஸ்டார்கோ அப்படிங்கிற இதை பற்றி சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒரு 3% மேலே போயிட்டாங்க. ஒரு 3% வந்து பக்கத்தில் உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மொயில் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எப்பெல்லாம் அந்த 310, 308க்கு வருதோ அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்குது இந்த ஸ்டாக்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது வந்து ஒரு 20 இஎம்ஐ கீழே தான் இருக்குது. 20 இஎம்ஐக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட ஃபாலோ அப் சின்ன அப்டேட் கொடுத்தாங்க. ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் வாரம் ஒரு ஸ்டாக் இல்லை 2 ஸ்டாக் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.